நெல்லை மாவட்டம் பாபநாசம் தலையணை மற்றும் முக்கூடலில் தண்ணீரில் மூழ்கி நேற்று ஒரே நாளில் 7 பேர் உயிரிழந்தனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், பாபநாசம் தலையணை முக்குடல் பகுதியில் சமீப காலமாக தண்ணீரில் பலர் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் நடைபெறுகிறதே, அதற்கு என்ன காரணம்? லத்திகா, நீங்கள் பார்க்கலாம், நம்ம இருக்கக்கூடியதான் பாபநாசம் தலையணை பகுதிங்கிறது. இங்கே ஏராளமான மக்கள், அதாவது இந்த விடுமுறை தினங்கள் என்றாலே, சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் என்றாலே இங்கே ஏராளமான மக்கள் தங்கள் குடும்பங்களோடு வந்து குளித்து விட்டு உணவு அருந்து செல்வது வழக்கம். அதே போல தான் இந்த கடந்த 5 நாட்களாக விஜயதசமி நாட்களை முன்னிட்டு, தசரா விழாவினை முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த விடுமுறையை கழிப்பதற்காக வெளியூரிலிருந்து, பாண்டிச்சேரியிலிருந்து வந்த 4 பேர் நேற்று இந்த தலையணையில் சிக்கி உயிரிழந்தனர். பார்க்கும்பொழுது தண்ணீர் குறைவாக இருக்கக்கூடிய இடம் தான் இது. ஆனால் இங்கு பல இடங்களில் ஆழம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது. வெளியூரிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த ஆழத்தின் தன்மை என்பது தெரியாது. அது தெரியாமல், அதாவது அதற்கான போதுமான அறிவிப்பு பலைகள் வைக்கப்படவில்லை. அதே போல தண்ணீர் அதிகமாக இருக்கும் சமயங்களும் சரி, அதே போல இந்த விடுமுறை நாட்களும் சரி, காவல்துறையினர் இங்கே ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை இருந்து, அதாவது ஏற்கனவே பல முறை இந்த இடங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தனர். ஆனால் கடந்த விஜயதசமி கொண்டாட்டத்தை தொடர்ந்து விடப்பட்டுள்ள இந்த 5 விடுமுறை நாட்களிலுமே காவல்துறையினர் இந்த போதுமான பாதுகாப்பு பணிக்கு காவல்துறை இல்லை என்ற குற்றச்சாட்டை இங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இது உள்ளூர் பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கு எந்த பகுதியில் ஆழம் இருக்கும் என்பது தெரியும். ஆனால் வெளியூர் மக்களுக்கு இந்த ஆழம் எங்கே இருக்கும் என்பது போதுமான தகவல்கள் தெரியாது. ஏனென்றால் அதற்கான அறிவிப்பு பலகைகள் என்பது கிடையாது. இங்கு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்ட இடங்கள் கூட காலியாகத்தான் காணப்படுகிறது. இந்த மாதிரியான சூழல் தான் இந்த பகுதியில் நிலவுகிறது. எனவே ஒரு போதுமான அறிவிப்பு பலகைகள், எந்த இடத்தில் ஆழம் இருக்கிறது, எந்த இடத்தில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு சரியான ஒரு அறிவிப்பு பலகை வேண்டும். ஏற்கனவே நேற்று முக்கூடலில் உயிரிழந்த இந்த 3 பேர் உயிரிழந்த சம்பவமாகட்டும், அதே போல அதற்கு அருகிலேயே இதற்கு முன்பாகவும் இதே ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது அந்த பகுதியில், அதாவது திருப்படைமருதூர் பகுதியிலும் இதே ஆற்றங்கரையில் குளிக்க சென்றவர்கள் உயிரிழந்த சம்பவம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்றது. தொடர்ந்து இந்த உயிரிழப்பு என்பது தாமிரபரணி ஆறுகளில் உயிரிழப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இதை தடுக்க போதுமான நடவடிக்கை இல்லை என்பது பொதுமக்கள் தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இங்கே இந்த பகுதியை குளிக்க வந்தவருக்கான மோடர்கிட்ட கேட்கலாம், இங்கே எந்த பகுதியில் ஆழம் இருக்குங்கிறது தெரியுமா? அதுக்கான பொதுவான அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கா? இல்லை, ஆழம் எனக்கு தெரியாது. பழகலாம் எதுவும் வைக்கல. பழக எதுவும் இல்லை. ஆனால் நிறைய பக்கம் சுருள் பகுதிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல தெரியல. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரியாது கண்டிப்பாக. ஏன்னா பூரா பாறைங்க அங்கங்கே இருக்குது. புதுசாக வரவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க. கீழே விழும்போது அந்த கவனம் இருக்காது அவங்களுக்கு வந்து. அதனால் கொஞ்சம் இன்னும் கூடுதல் கொஞ்சம் நல்லா இருந்தால் இது பண்ணுங்க. பழக தான் வச்சா நல்லாயிருக்கும். அதாவது மழை காலங்களில் தண்ணீர் அதிகமாக ஓடும். ஆனாலும் மழை இல்லாவிட்டாலும் இந்த மாதிரி, அதாவது தமிழ்நாட்டில் வேறு எங்குமே நதிகளில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் கூட இங்கு பாபநாசம் தண்ணீர் இருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த அளவுக்கு. ஆனால் நேற்று மாலை முதல் பாபநாசம் தண்ணீர் திறப்பு என்பது குடிநீருக்காக கூட நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுப்பணி தரப்பில் சொல்லப்படுகிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம், அதாவது உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டதற்கு போதுமான அறிவிப்பு பலகைகள் இல்லை என்ற குற்றச்சாட்டை சொன்னதற்கு உடனடியாக இன்று மாலையிலிருந்து நாளைக்குள் காலைக்குள் இந்த அறிவிப்பு பலகைகள் கூடுதலாக வைக்கப்படும். அதே போல காவலுக்கும் கூடுதலாக காவல்துறை பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பொதுப்பணித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூடுதலான பாதுகாப்பும் அதே போல வைக்கப்பட வேண்டிய அறிவிப்பு பலகைகளும் போதுமானதாக வைத்து, அதே போல மக்களும், இங்கு வரக்கூடிய மக்களும் போதுமான அளவு விழிப்புணர்வுடன் வந்தால் மட்டும்தான் இந்த உயிரிழப்பை தடுக்க முடியும் என்பது இங்குள்ள மக்கள், சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. லத்திகா.